கண்டென்ட்டே கிடைக்காம கடும் பஞ்சம் ஏற்பட்டாலும் நம்ம லவுட் ஸ்பீக்கரை பற்றி மட்டும் இனிமேல் லைஃப் லாங் பேசிடவே கூடாதுன்னு கொள்கையோடு இருந்தோம். டேய் இந்த ஆக்ட் கொடுக்குற வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காதடா. நீ யாருன்னு எனக்கு தெரியும், நான் யாருன்னு உனக்கு தெரியும். ஆனால் வாயை வச்சுட்டு சும்மா இல்லாமல் வா வா வான்னு வம்பிழுத்தா எப்படி சும்மா இருக்கிறது? அதான் லவுட் ஸ்பீக்கர் சேட்டைகள் பார்ட் 4. இப்பதான்ப்பா என் வயிறே குளிர்ந்திருக்கு. என் மகன் மாறல, என் அண்ணாமலை மாறல. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி அக்காவுடைய ஒரு பிளாஷ்பேக்கை பார்த்துட்டு வந்துருவோமா? பெரியாரிஸ்டோட அமைப்புகள் நான் இருக்கிற மாதிரியும் திராவிட கழகத்துல நான் இருக்கிற மாதிரியும் இந்த கேள்வி நீ என்கிட்ட கேக்குறியே. இவனை பார்த்தாலே அடிக்கணும் போல இருக்கியா? அதனா பார்த்தாலே அடிக்கணும் போல இருக்குன்ற. அட நம்பியா, பார்த்தாலே அடிக்கணும் போல இருந்துச்சு. பார்த்தாலே எப்பறம் ஒருத்தனை பார்த்தா அடிக்கணும் போல தோணும். இவனை பாரு, வர தம்பி. யார முறைக்கிறா? முகரக்கட்டிய பார்த்தாலே மூட அவுட் ஆகுதுடா. போடா. கேட்ட பையன் சார் இந்த பால்சாமி. நாம் ஏதாவது கேள்வி கேட்டு அதுக்கு பதில் தெரியாமல் அக்கா பதறும் போதெல்லாம் நான் என்ன பெரியாரிஸ்டா, இல்லை நான் பெரியார் இயக்கத்தில் இருக்கேனா, இல்லை பெரியாரிஸ்ட்டுலாம் என்ன எங்க ஆளுங்களா அப்படின்னு சொல்லி டிசைனாக எதையாவது உருட்டிட்டு ஒரு யூட்டனை போட்டு ஓடிடும். சின்ன லெஃப்ட் ரைட்ல எப்படி ஏமாத்தின பத்தியா? ஏங்கா அப்போது நம்ம திடல் தற்கூறிங்களுக்கும் உனக்கும் உண்மையிலேயே சம்மந்தம் இல்லை. எங்காளுங்களா யார் பெரியாரிஸ்டுங்களா? எங்காளுங்களா யார் பெரியாரிஸ்டுங்களா? எங்காளுங்களா? நான் என்ன கருப்பு சட்டை போட்டா சுத்துறேன்? அப்போ இது என்ன? நான் என்ன கருப்பு சட்டை போட்டா சுத்துறேன்? சொரியார் பேத்தி பாடுங்கடா எல்லாம் ராஜா. சொரியார் பேத்தியா நீ? ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம்ல. அவளுக்கு அவனை விடுறேன் பொழைச்சுப்போம். காமன் கண்டென்ட் கிரியேட்டர் மாதிரியே மதுரைக்காரங்க மண்டையை கழுவிட்டு சத்தமே இல்லாமல் சென்னைக்கு வந்து அவங்க ஆளுங்களோட ஒரு கான்ஃபரன்ஸே நடத்திட்டு போயிருக்கு நம்ம அக்கா. மாட்டிக்கிட்ட பங்கு. அதுவும் கான்ஃபரன்ஸுக்கு வந்தோமா கவரை வாங்கிட்டு போனோமான்ட்டு இல்லாமல் நான் சொல்கிறத ஏற்றுக்காதவெல்லாம் படிப்பறிவு இல்லாத தற்குறிட அப்படின்ற மாதிரியே பேசி வச்சிருக்கு. மண்டையில அறிவு இருக்குமா இருக்காதா எதுவுமே தெரியல. இந்த மாதிரி ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருப்பாங்க, அவங்க வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டியில படிச்சவங்க. அவங்க வந்து பார்த்தீங்களா, நம்ம அக்கா ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்னால் தயவு செஞ்சு எல்லாரும் ஏற்றுக்கோங்க, இல்லைன்னா நம்மளாம் வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டியில் படித்த தற்கூறிங்களாமா. செருப்பு பிஞ்சு போகும். நாமெல்லாம் வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டியில் படித்த தற்கூறினே வச்சுக்குவோமே. அக்கா யாரு? ஐயோ, கமலா ஹாரிஸ் மேடம் நீங்களா? ஓ, கல்பனா சாவ்லா மேடம் நீங்களும் இல்லையா? வேற யாரா இருக்கும்? ஓ, லேடி லிபர்ட்டி மேடம் நீங்களா? ஏதோ கன்ஸ்ட்ரக்ஷன்ல கொத்தனார் வேலைக்கு போற மாதிரி இருக்கான். என்ன பண்றது, இருக்கான் அப்படிதான் இருக்கான். உண்மை சொல்ல முடியுமா? இது எதுவுமே இல்லைல்ல. அப்புறம் எதுக்கு அடுத்தவனை பார்த்து வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டியில் படித்தவன் மண்டையில் ஏதாவது இருக்கான்ற இந்த டைலாக்லாம் எதுக்கு? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. அதுவும் நம்மளை தற்கூறின்னு ப்ரூவ் பண்ணுறதுக்காக எவ்வளோ அறிவுபூர்வமாக அக்கா அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க அப்படின்றத கொஞ்சம் பாருங்களேன். அவங்களாம் வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டியில படிச்சவங்க. என்ன சொல்றது, ஐஐடி மாதிரியோ இல்ல அண்ணா யூனிவர்சிட்டி மாதிரியோ தேர்ந்தெடுக்கப்பட்ட பல்கலைக்கழகத்திலயோ கல்லூரியிலயோ போய் படிச்சவங்க கிடையாது. நம்மளை கலாய்க்கிறதா நினச்சிக்கிட்டு இவங்களாம் ஐஐடி மாதிரி யூனிவர்சிட்டியில் படிக்காதவங்கப்பா. தற்கூரி ஐஐடியே முதல்ல யூனிவர்சிட்டி கிடையாது. யூஜிசி ஆக்டுக்கு கீழே வந்தா தான் அது யூனிவர்சிட்டி. ஐஐடின்றது அட்டானமஸ் பாடி கவர்ன்டு பை ஸ்பெஷலைஸ்டு ஐஐடி ஆக்ட் 1961 அண்ட் எம்பவர் டு கிராண்ட் டிகிரிஸ். அப்படின்னா ஆபரேஷனா? இதுக்கு தான் படிக்கடான்னு அடிச்சுக்கிட்டேன். பசங்கடா அறுத்துக்கிட்ட முண்டங்கடா. யூனிவர்சிட்டிக்கும் ஐஐடிக்குமே வித்தியாசம் தெரியாம அண்ணா யூனிவர்சிட்டி லிஸ்ட்ல ஐஐடி வச்சு பேசிட்டு இருக்க. பேசாதடா, படிக்காத தற்குறிப்பேல. இதுல தமிழ்நாடு இன்னைக்கு டெவலப் ஆக காரணமே எங்க டேடியார் கனவு கண்டது தான் அப்படின்னு சொல்லி விசுவாசத்தை கொஞ்சம் வலுவா வேற காட்டியிருக்கு. பெரியார் கண்ட கனவு தான் இன்னைக்கு வந்து தமிழ்நாடு வந்து இந்த நிலைமையில வந்து முன்னேறி இருக்கு. குச்சமே இல்ல. இல்லை, எனக்கு புரியல. இன்ஃப்ராஸ்ட்ரக்சரு, இண்டஸ்ட்ரி, எஜுகேஷன் எக்ஸ்பேன்ஷனு, டேமு, பவர் ப்ராஜெக்ட்ஸு, இதனால தமிழ்நாடு டெவலப் ஆச்சு. இதுக்கும் உங்கள் டேடியாருக்கும் என்ன சம்பந்தம்? ஒரு அளவுக்கு மேல பண்ண உங்கள் டேடியார் பண்ணது பூரா பூசாரிங்க கிட்ட பாக்ஸிங் பண்ணுறது, மணியாட்டுறவங்ககிட்ட மல்யுத்தம் நடத்துறது, சாமியை திட்டுறது, சர்க்காஸ்டிக்காக தமிழையே கலாய்க்கிறது, இதெல்லாம் பண்ணதால தான் இப்போ ஸ்டேட் டெவலப் ஆகிடுச்சா என்ன? ஆனால் இவ்வளோ வலுவாக வாசிக்கிறீக்கா? பெரியார் கண்ட கனவு தான் இன்னைக்கு வந்து தமிழ்நாடு வந்து இந்த நிலைமையில வந்து முன்னேறி இருக்கு. இது பிறந்ததுல இருந்தே இப்படித்தானா? மூளை வளர்ச்சி குறைவா? ஆனால் என்னதான் சொன்னாலும் அவர் மட்டும் இல்லைன்னா
தமிழ்நாடு என்ன ஆயிருக்கும் அப்படிங்கிறத அக்கா எனக்கு தெளிவாக ஒரு இடத்துல புரிய வச்சுட்டாங்க. இந்த தமிழ் சமூகத்தை எப்படியாவது வந்து நம்ம ஒரு அறிவான ஒரு சமூகமாக மாற்றிட மாட்டோமா, அறிவான ஒரு சமூகமாக மாற்றிட மாட்டோமா, அறிவான ஒரு சமூகமாக மாற்றிட மாட்டோமா. பார்த்தீங்களா, நம்மளையெல்லாம் அறிவான சமூகமாக அவர் தான் மாற்றிருக்காரு. இதெல்லாம் நம்புற மாதிரியாங்க இருக்குது. ஆரம்பத்தில் நானும் தான் நம்பினாதான் சோறு போடுன்னு தாத்தா சொன்னாரு, அதுலேருந்து நம்பிட்டேன். 1851 இருந்து 2001 வரைக்கும் இருக்கக்கூடிய டேட்டாஸ் எடுத்து பாருங்க. கிட்டத்தட்ட 150 வருஷமா இந்தியாவிலேயே ஹையஸ்ட் லிட்ரஸி ரேட்ல டாப் 3 பொசிஷனுக்குள்ளேயே தன்னை ஹோல்டு பண்ணிக்கிட்ட ஸ்டேட் இது. அறிவான ஒரு சமூகமாக மாற்றிட மாட்டோமா. பர்சன்டேஜ் வைஸ் கொஞ்சம் கம்மியாக இருந்து அதை கிராஜுவலாக இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம், இல்லைன்னு சொல்லலை. அதுக்காக இன்னைக்கு பீகார் ஒடிசா ரேஞ்சுக்கு அன்றைக்கே நம்ம இருந்தோன்ற ரேஞ்சுக்கெல்லாம் ப்ரொபகேட் பண்ணாதீங்க. இந்த மாதிரி எல்லாம் பேச சொல்லி யாரா சொல்லி கொடுக்குறா? இதுக்கெல்லாம் காரணம் கிட்னினே. கிட்னியா? கிட்னினா தெரியாது? இங்கிலீஷ்ல கிட்னினா தமிழ்ல மூளைன்னு அர்த்தம். ஒருத்தரை ஹீரோவா காட்டுறதுக்காக அவர் தான் நம்மள அறிவான சமூகமா மாத்தினாருன்னு ஆவுன்னு அணத்திக்கிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? என்ன தமிழ்நாட்டில் எல்லாம் தவந்துகிட்டு இருந்தாங்க, இவர் வந்து தான் தடியை கொடுத்து தூக்கி நிறுத்தினாரா? கோவப்படாதீங்க சார், என்கிட்ட எல்லாம் கோவப்படுறதுனால 10 பைசாவுக்கு பிரயோஜனம் இல்ல. போன வீடியோல நான் ஒரு மேட்டரை சொல்லியிருந்தேன், அதை அக்கா வாயாலேயே இப்போ ஒத்துக்குச்சு. போய் பார்த்துட்டு வாங்க. நான் வந்து கடவுள்லாம் இல்லை அப்படின்னு சொன்னாலே கடவுள்லாம் இல்லை அப்படின்னு சொன்னாலே எங்க அம்மா அப்படிலாம் சொல்லாது. அக்கா அவங்க வீட்டில் மம்மி கிட்ட கடவுள்லாம் இல்லைன்னு சொல்லி சண்டை போடுமாமா. ஏங்கா அப்போ இது என்ன? ஹரஹர சுந்தர மகாதேவன், ஹரஹர சுந்தர மகாதேவன் தான் பொழுதே விடியும். பிசில் சத்தமும் கோவிந்தா முழக்கமும் தான். ஆனா எங்க மதுரையில மட்டும்தான் எங்க ஆத்தா கையில இருக்கும். நானும் மதுரைக்காரன் தாண்டான்னு காட்டிக்கிறதுக்காக இன்ஸ்டால அப்பப்போ வந்து மீனாட்சி, அழகரு, எங்க ஆத்தான்னு டிசைனா கம்பு சுத்திட்டு வீட்டுக்குள்ள போய் சாமியே இல்லைன்னு சண்டை போட்டிருக்கு. அடங்கம்மால மோத்தா உன்னை பெத்தாலா இல்ல யானை கண்ண கக்குச்சாடா? நான் கேட்க மாட்டேனாங்க. எங்க டேய், நான் பரவாயில்லடா, நீ ரொம்ப அசிங்கமா இருக்கிறடா. ஹரஹர சுந்தர மகாதேவன் தான் பொழுதே விடியும். கடவுள்லாம் இல்லை. பிசில் சத்தமும் கோவிந்தா முழக்கமும் தான். கடவுள்லாம் இல்லை. மீனாட்சி அம்மன் எங்க ஊருக்கு சாமிங்கிறத தாண்டி எங்க ஊர் ஆடுற ராணி. கடவுள்லாம் இல்லை. ஆனா எங்க மதுரையில மட்டும்தான் எங்க ஆத்தா கையில இருக்கும். வாய மூடுறாவும் நல்லா வாயில வந்துரும். உன்னையெல்லாம் சின்ன வயசுலயே கள்ளி பால் கொடுத்து கொண்டிருக்கணும்டா. சரி, தமிழ் தேசியத்தை தமிழ்நாட்டுல முதல்ல கையில எடுத்தது யாரு? நீயே சொல்றா. அது முதல்ல கையில எடுத்ததே பெரியார் தான். அப்படியே இப்படி வா. பெரியாரும் கலைஞரும் இந்நேரத்துக்கு உயிரோட இருந்திருந்தா எதுக்கு உன்னை காரி துப்புறதுக்கா? இவங்கலாம் வந்து கேரளா எப்படி இருக்கு, கர்நாடகா எப்படி இருக்கு, ஆந்திரா எப்படி இருக்கு, நம்ம தான் இப்படி இருக்கோம் அப்படின்னு பேசுறத பார்த்து அப்பாடா நான் இதுக்கு தவிர ஆசைப்பட்டேன், இப்படிலாம் கேள்வி கேட்கணும்னு அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான். வர்ற நிறுத்துற அவனை. ஏதாவது கொஞ்சம் மிஸ்டேக்கா பேசிருந்தேன்னா மன்னிச்சுங்க. உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க. ஏண்டா பண்றதையும் பண்ணிட்டு எங்க வீட்டு பிள்ளையாடா நீ? அடிக்கடா அவனை. இந்த வீடியோ பிடித்து இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், ஏதாவது குறைகள் இருந்தால் கமெண்டில் போடவும், அப்புறம் மறக்காமலே போட்டிருந்த வரட்டாமாம் வீடுறதே. வரண்டா சின்னசாமி. ஹே கைஸ், திஸ் இஸ் யுவர் எடிட்டர். வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிடுங்க அண்ட் கமெண்ட் செக்ஷனில் ஒரு ஹார்ட்டிங் அல்லது ஒரு ஸ்மைல் தெரிக்க விடுங்க பார்ப்போம். இப்ப எனக்காக நீங்க ஒரு குத்துனா குறைஞ்சா போயிருவீங்க. சரி பாசக்கரப்ப ஒரே ஒரு குத்தி விட்டு போவோம். வாடாங்க.